la! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. ரொம்ப அதிருப்தியில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சமரசம் செய்து வைக்க ஒரு முயற்சியில் திமுக இறங்கியதுன்னு பார்க்குறீங்களா? அப்படிதான் விவாத பொருளாக இருக்கு. திடீர்னு திரும்ப அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டாரு, திரும்ப பின்வாங்கிட்டாரு. மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று கையில் எடுத்தனுடைய வீரியமே குறைஞ்சு போச்சுன்றாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, மது ஒழிப்பு, இந்த ரெண்டு விஷயமே திருமாவளவன் அரசியலுக்கு நுழைந்த நாள் முதலாக சொல்லிட்டு இருக்கிற விஷயம். அதுபோல அவருக்கும் முன்னாடியே இந்த மது ஒழிப்புல ரொம்ப தீவிரமா முழுமையான ஈடுபாட்டோட இருந்தவர் டாக்டர் ராமதாஸ் தான். திமுக அதிமுக அதுல ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, கிளைம் பண்ணவே முடியாது. நாங்களும் மது ஒழிக்கிறோம்னு சொல்லும் போதே நமக்கு திருப்பி தான் வரும். முதல் கான்ட்ரவர்சி எங்க ஆரம்பிச்சது? திருமாவளவனுடைய நல்ல நோக்கத்துக்காக நடத்துற மாநாட்டுல மதவாத சக்திகளுக்கு இடம் இல்லைன்னு ஏதோ சொன்னாங்க. மதவாத சாதி என்ன இது என்ன அளவுகோல்? இங்கதான் திருமாவளவன் பண்ண முதல் தவறு. எல்லா மதத்துக்காரனும் தான் குடிக்கிறான், எல்லா ஜாதிக்காரனும் தான் குடிக்கிறான், எல்லாரும் தான் நாசமா போறான். நாசமா போறதை தடுக்கணும்னு தான் நம்ம இவ்வளவு மெனக்கிடுறீங்க. திருமாவளவனுடைய நோக்கத்துல நான் பழுது பார்க்கல சொல்றேன். ரொம்ப நல்ல நோக்கம். எதுக்கு சார் நீங்க தான் கொண்டாந்து மதத்தை திணிக்கிறீங்க? அதிமுக போய் அழைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மேடையில் அதிமுக இருக்கணும்னா அதுதான் அர்த்தமுள்ள மாநாடா இருக்கும். ஏன்னா அடுத்த ஆட்சிக்கு வர போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க ஏற்கனவே ஆட்சியில் இருந்த போது செய்யலைங்கிற வெக்கப்பட்டுக்கிட்டு மனசு அப்படியே உறுத்திக்கிட்டாவது எடப்பாடி அந்த மேடையில் உட்கார வைக்கணும். நீங்க போய் எடப்பாடி நேரில் பார்க்கணும். அண்ணன் வாங்க, எடப்பாடியை நேரில் சந்திச்சு நான் இப்படி ஒரு பொது நோக்கத்துக்கு அவர் மாநாடு நடத்துறேன், அரசியலுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு நீங்க வாங்க கூப்பிடணுமா இல்லையா? அதுதான் அழைப்பு. ஸோ அவர் அதிமுக அழைப்பு விடுக்கல. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் SPL சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். SPL சார், கடந்த ஒரு வார காலமாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னெடுத்திருக்கின்ற அந்த மது ஒழிப்பு மாநாடு, அதை ஒட்டி நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அதிமுகவை அழைப்பது, அதற்கு பிறகாக நேற்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களை போயிட்டு நேரடியாக அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்ததாக இருக்கட்டும், நடந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக சீக்வன்ஸாக உங்களுக்கே தெரியும். எப்படி பார்க்குறீங்க நேற்றைய சந்திப்பு? இது ஒரு ரொம்ப அதிருப்தியில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சமரசம் செய்து வைக்க ஒரு முயற்சியில் திமுக இறங்கியதுன்னு பார்க்குறீங்களா? அப்படிதான் விவாத பொருளாக இருக்கு. திடீர்னு திரும்ப அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டாரு, திரும்ப பின்வாங்கிட்டாரு. மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று கையில் எடுத்தனுடைய வீரியமே குறைஞ்சு போச்சுன்றாங்க. உங்கள் பார்வையில் எப்படி தெரியுது? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, மது ஒழிப்பு, இந்த ரெண்டு விஷயமே திருமாவளவன் அரசியலுக்கு நுழைந்த நாள் முதலாக சொல்லிட்டு இருக்கிற விஷயம். அதுபோல அவருக்கும் முன்னாடியே இந்த மது ஒழிப்புல ரொம்ப தீவிரமா முழுமையான ஈடுபாட்டோட இருந்தவர் டாக்டர் ராமதாஸ் தான். இந்த திமுக அதிமுக அதுல ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, அதை கிளைம் பண்ணவே முடியாது. நாங்களும் மது ஒழிக்கிறோம்னு சொல்லும் போதே நமக்கு சிரிப்பு தான் வரும். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும், ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்கிற போது அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. ஆட்சியில் இல்லாத போது மதுவினுடைய தீமைகளை விலக்கி சொல்லுவாங்க. திமுக நாடகம் நடந்துச்சுல, திமுக இந்த தேர்தலுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவங்க நடத்துறது நாடகம் தாங்கிறத நான் சொல்லல, அவங்களே நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த நிமிஷம் வரைக்கும். மதுவை ஒழிப்போம், மதுக்கடைகளை மூடுவோம், ஒரு நாள் முதல் ஃபைல்ல கையெழுத்து அப்படிலாம் இன்னும் சொன்னாங்கல்ல, ஏதாவது ஒன்றடைஞ்சா வருஷத்துக்கு 500 கடையை மூடுவோங்கிற அந்த ஒரு கான்செப்டை அதை முழுமையாக அமல்படுத்த என்ன 2000 கடையை மூடி இருக்கலாம். அமைச்சர் முத்துசாமி சொல்றாரு, சிஎம்க்கு எங்களுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த எண்ண ஓட்டம் தான் எப்பவுமே. ஆமாம், மதுக்கடைகளை திறந்து விற்கிறதுல அவருக்கு உடன்பாடே இல்லை. ஏன் மூடிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு திறந்து வச்சிருக்கீங்க? சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவர் 10 மணிக்கு சொல்றாரு, 12 மணிக்கு அவசரம் போய் கடையை திறக்கிறாரு. ஏன்? ஸோ அவருடைய நோக்கத்தை நான் பழுது சொல்லலை, கன்ஸ்ட்ரக்டிவா என்ன பண்ணீங்க நீங்க சொல்லலாம். நீங்க சொல்லும் போதே எனக்கு சிரிப்பு தானே வருதுங்கிறேன். ஆனால் அந்த யதார்த்தம் எனக்கு புரியுது. சரி, ஒரு பத்திரிகையாளரா மதுவை முழுமையாக ஒழிச்சோன்னா துரோகம் செய்கிற மத்திய பிஜேபி அரசு பதவியில் இருக்கிற போது நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கூட கொடுக்க முடியாத, கொடுக்க விரும்பாத மனதுடைய பிஜேபி மத்தியில் ஆளுகிற போது வருஷத்துக்கு சுமார் 35,000-40,000 கோடி ரூபாய் ஒரு நிதி இழப்பை எப்படி எந்த அரசாங்கம் சமாளிக்கும்? ஸ்டாலின், ஜெயலலிதா, எடப்பாடி இதெல்லாம் மறந்துருங்க, எந்த கொம்பனாலையும் இந்த நிதி இழப்பை சமாளிக்க முடியாது. அந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா கொள்கை பேசாதீங்க, வேற வழி இல்லை, திறந்திருக்கோன்னு அப்படி பூசி மொழிகிட்டு போயிடுங்க. அதனால அதை சீரியஸா எடுத்துக்கவே கூடாது. ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு இதுவரை வர விரும்புகிறேன்னு எடுத்துக்கலாம், எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ராமதாஸ் திருமாவளவன் அதை தீவிரமாக முன்னெடுத்துட்டு போனதுல எனக்கு ஆச்சரியம் இல்லை. அவங்களுக்கு அந்த தகுதியும் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். நாளைக்கு ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களும் இதே தப்ப செய்ய வாய்ப்பு இருக்கு, நமக்கு தெரியாது. ஆக அந்த நோக்கத்துல யாருமே பழுது பார்க்கல.
முதல் கான்ட்ரவர்சி எங்க ஆரம்பிச்சது? திருமாவளவனுடைய நல்ல நோக்கத்துக்காக அவர் நடத்துற மாநாட்டுல மதவாத சக்திகளுக்கு இடம் இல்லைன்னு ஏதோ சொன்னார். மதவாத சாதி என்ன இது என்ன அளவுகோல்? இங்கதான் திருமாவளவன் பண்ண முதல் தவறு. எல்லா மதத்துக்காரனும் தான் குடிக்கிறான், எல்லா ஜாதிக்காரனும் தான் குடிக்கிறான், எல்லாரும் தான் நாசமா போறான். நாசமா போறதை தடுக்கணும் தான் நம்ம இவ்வளவு மெனக்கிடுறீங்க. திருமாவளவனுடைய நோக்கத்துல நான் பழுது பார்க்கல சொல்றேன், ரொம்ப நல்ல நோக்கம். எதுக்கு சார் நீங்க தான் கொண்டாந்து மதத்தை திணிக்கிறீங்க, நீங்க தான் கொண்டாந்து ஜாதியை திணிக்கிறீங்க? இன்னும் சொல்லட்டுமா, இந்த 3 நாளா அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா அன்புமணி ராமதாஸ் திருமாவளவனும், இதுக்கு அவசியமே இல்லைங்கிற. தைலாபுரத்துக்கு திருமாவளவன் கிளம்பி போகணும். ஐயா நீங்க வாங்க, உங்க தலைமையில தான் அந்த மாநாடுன்னு சொல்லணும். அரசியல் தான் வேலையே இல்லையே. வந்த பிறகு ராமதாஸை கிளிங்க, அடுத்த ஒரு மேடை போட்டு, அடுத்த ஒரு ஊர்ல போட்டு கூட்டத்தை போட்டு, அது அரசியல். இது அரசியல் இல்லை நீங்க சொல்லிட்டீங்க. அது உண்மையாக இருந்தால் பிஜேபியையும் கூப்பிடணும். அதிமுக ஒரு அழைப்பை விடுங்களையே, விரும்பினால் அவர்கள் பங்கேற்கலாம். அந்த நிலைமையெல்லாம் அதிமுக என்ன வரல. விரும்பினா போய் அப்படியே போய் சேர்ந்துக்கிறதுக்கெல்லாம் அதிமுக என்ன அவ்வளவு பலவீனப்பட்டு போகல. அது அவ்வளவு பெரிய மக்கள் இயக்கம், புரிஞ்சுங்களா? இன்னைக்கு விமர்சனங்களுக்குரிய கட்சியாக இருக்கலாம், பலவீனப்பட்டு போயிருக்கலாம். இந்த அளவுக்கு இன்னும் பலவீனப்படலை. யாரா கூப்பிடுவாங்க போய் உட்காரலான்னு. அதிமுக போய் அழைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மேடையில் அதிமுகவும் இருக்கணும்னா அதுதான் அர்த்தமுள்ள மாநாடா இருக்கும். ஏன்னா அடுத்த ஆட்சிக்கு வர போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க, ஏற்கனவே ஆட்சியில் இருந்த போது செய்யலைங்கிற வெக்கப்பட்டுக்கிட்டு மனசு அப்படியே உறுத்திக்கிட்டாவது எடப்பாடி அந்த மேடையில் உட்கார வைக்கணும். நீங்க போய் எடப்பாடி நேரில் பார்க்கணும். அண்ணன் வாங்க, எடப்பாடியை நேரில் சந்திச்சு நான் இப்படி ஒரு பொது நோக்கத்துக்காக ஒரு மாநாடு நடத்துறேன், அரசியலுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு நீங்க வாங்க, கூப்பிடணுமா இல்லையா? அதுதான் அழைப்பு. ஸோ அவர் அதிமுக அழைப்பு விடுக்கல. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட அந்த அரசியல் கூட்டணி மாதிரியே தான் நடத்தினார். நான் இப்பவும் சொல்றேன் சார், மீடியாக்கள் தான் அந்த ஹைப் அதிகப்படுத்தினாங்க. ஓகே, கூட்டணி விட்டு வெளியே வர போறாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற தவறான நேரத்தில் அதை கொஞ்சம் உறக்க சொல்லிட்டார் திருமாவளவன். எப்படி இந்த ஆட்சியில் அதிகாரம் பங்கு கொடுக்க போறதில்லை, உங்களுக்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க போறதில்லை, ஆட்சியிலையும் பங்கு கொடுக்க போறதில்லை. அவர் சொல்ல போறது ஒரு சிந்தனையை தூண்டுறீங்க, சிந்தனையை விதைக்கிறீங்கன்னா 26 தான் நீங்க சொல்ல வரீங்க. அதுக்கு இது நேரமா? இல்ல சார், எனக்கு இன்னும் புரியல. அதாவது மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒண்ணு கையில் எடுத்தது ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் பிரச்சனை வீரியம் ஆயிடுச்சு. ஏன்னா மதுவால போதையால சீரழிந்து போயிருக்குது இந்த நாடுன்னு எடுத்து கையில எடுத்ததா பாக்குறீங்களா? இதுலயும் ஒரு அரசியல் நிலைப்பாட்டோடு எடுத்தாரு. நான் திருப்பி சொல்றேன், திருமாவளவன் எந்த விதமான சுய லாபமும் எதிர்பார்க்காமல், அரசியல் லாபமும் எதிர்பார்க்காமல் அரசியலுக்கு நுழைந்த நாள் முதலா சொல்லிட்டு இருக்கிற கோரிக்கை தான் மது ஒழிப்பு. அவருடைய நோக்கத்தை நான் பழுதே பார்க்க மாட்டேன். நீங்க 1000 விமர்சிச்சுக்கங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இன்னைக்கு எடுத்து நான் சொல்லி முடிச்சிடறேன். குறைகளை சொல்றீங்களா? அதுல இருந்து குறைகள், அந்த நோக்கத்துல தெளிவோட இருக்கிறார். அந்த நோக்கத்தை நான் பழுது சொல்லல. அதை அமல்படுத்த வர்ற போது ஒரு சின்ன தடுமாட்டத்துக்கு ஆளாயிட்டார். அதுல திருப்பி அரசியல் பார்வை பார்க்க ஆரம்பிச்சார். திமுக கூட்டணியை வாரியே கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறார். அவர் அந்த எண்ணத்துல இருந்து வெளியில வர நான் பேர் நம்பியிருப்பேன். நேரா போய் ஹெச் ராஜா பார்த்துருக்கணும். ஏன்னா அண்ணாமலை இன்னைக்கு ஊர்ல இல்ல. சரி, இங்க வாங்க, நீங்க முதல்ல உட்காருங்க மேடையில. இல்ல அவர் என்னன்றாரு, மதவாதம் சாதியவாதம், போதை மதுவை விட ரொம்ப ஆபத்தானது, அது அதை விட மோசமானது. இது மக்களை ஏமாற்றுகிற வேலை. இதை பேசணும். இதை விட அதிகம் எப்ப தெரியுமா பேசணும்? நீங்க தேர்தல் அரசியல் வர்ற போது மதவாத அரசியல் எவ்வளவு ஆபத்தானது மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் திருமாவளவன் அதுல ரொம்ப உச்சமா சொல்லிட்டு இருக்கிறார். மறுக்கல. மதுவை பத்தி பேசுற போது அங்க மதத்துக்கு வேலை இல்லை, ஜாதிக்கு வேலை இல்லை. திருமாவளவன் பண்ண 2வது தவறு இது. இதை செய்யவே கூடாது சார். ஹெச் ராஜாவை கூப்பிடுங்க, சரிதானா? RS பாரதி எழுந்து பேசுவார். தலைவர் சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம், நல்ல நோக்கத்துக்கு திருமாவளவன் இந்த மாநாட்டை நடத்துறார். மதுக்கடையில் மூடுறதுல எங்களுக்கு உடன்பாடு தான். மூடுனா வருஷத்துக்கு 40,000 கோடி ரூபாய் நிதி இழப்பு ஏற்படும். திருமாவளவன் நம்ம வாங்க எல்லாரும் போய் கேட்போம்னு சொல்லிட்டு உட்காந்துருவார். அடுத்து ஹெச் ராஜாவை பேச விடணும். நீங்க சொல்லுங்க. உடனே திருமாவளவன் துண்டுச்சீட்டை கொடுக்கணும். இவர் பேசுற பேச்சுக்கு பதில் சொல்லுங்கன்னு. ஹெச் ராஜாவுக்கு மனசாட்சி என்று ஒன்று இருந்தால், பிஜேபியினருக்கு மனசாட்சி என்று ஒன்று இருந்தால், தமிழ்நாட்டு மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை துளியாவது இருந்தால் அந்த மாநாட்டில் பேசுற வாய்ப்பு கிடைக்கும். என்ன வச்சு பேசணும்? முழுசா சரி கட்ட வேண்டாம், பாதியாவது போய் வாங்குவோம், வாங்க எல்லாரும் ஒன்னா போன்னு சொன்னாதான் இந்த மண்ணை ஆள்றதுக்கான தகுதி, அந்த குவாலிபிகேஷனுக்குள்ளே நீங்க உள்ள வருவீங்க. இல்லாட்டி ஒரு துளி கூட உங்களுக்கு தகுதி கிடையாது. இப்ப இவ்வளவு பெரிய அருமையான வாய்ப்பை திருமாவளவன் தவற விட்டார் தான் நான் சொல்லுவேன். அந்த வகையில திருமாவளவன் நீங்க விமர்சிக்கலாமே தவிர இந்த மது ஒழிப்புன்னு திருமாவளவன் சொல்லலாமா? இவருக்கு தகுதியே இல்லாத ஆள் அப்படின்றதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. முழுக்க முழுக்க தகுதியான நபர் தான் திருமாவளவன். அதை நடத்தின விதம் இருக்குல்ல, ஓகே, அதுல கொஞ்சம் தடுமாறிட்டார் நான் சொல்லுவேன். முழுமையா அவர் இன்னும் கொஞ்சம் ஹோம்வொர்க் பண்ணி இருக்கணும். இப்ப நடத்த போற மது ஒழிப்பு மாநாடு அக்டோபர் 2 அது ஒரு முழுமை பெறாத ஒரு அர்த்தம் உள்ளதான் நான் பார்க்கல. எடப்பாடி பழனிசாமி உட்கார வைக்கணும் மேடையில, ஹெச் ராஜாவை உட்கார வைக்கணும், டாக்டர் ராமதாஸை உட்கார வைக்கணும். அதுதான் முழுமையான மது ஒழிப்பு மாநாடா இருக்கும், அரசியல் இல்லாத. ஏன்னா இது நான் சொல்லல, திருமாவளவனே சொல்றாரு இது அரசியல் இல்ல, அது வேற இது வேற என்றால. இது வேறங்கிற போதே பொது நோக்கம் வந்துருந்தா, பொது நோக்கத்துல எதுக்கு சார் அரசியல், எதுக்கு சார் மதத்தை சேர்க்கிறீங்க, எதுக்கு சார் மத பார்வை பாக்குறீங்க? ஹெச் ராஜா தமிழ்நாட்டு பிரஜை, உட்கார வைங்க. எதுக்காக? சுயநலத்தோட தான் நான் அதை சொல்றேன்.
அந்த நிதி இழப்ப கேட்டு வாங்கி கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு வெக்க வரணும். தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாநாட்டை லைவ்ல பாக்குறாங்க, என்னதான் சொல்றோம்னு கேட்பாங்க. பயந்துகிட்டாது நடிப்புக்காவது நம்ம சொல்லி வைப்போம், வாங்க நாமளும் போய் நிதி கேட்போம். அந்த லாக் பண்ற அந்த வாய்ப்பை திருமாவளவன் இழந்துட்டாருன்னு சொல்றேன். ஏற்கனவே அவங்களுக்கு இவங்களுக்கு வாய்க்கா தகராறு, பழைய நீங்க நடத்துறது இந்த தகராறு, சொந்த பகை, இதெல்லாம் தள்ளி நீங்க நடத்துற நோக்கம் அரசியலே இல்லைன்னு சொல்லிட்ட பிறகு எதுக்கு சார் அரசியல் இருக்கிறீங்க? ஏதாவது ஒண்ணுதானே சார் நிஜமா இருக்க முடியும். சரி, நீங்க என்ன சொன்னீங்க? இதுல அரசியல் இல்லை, இது இந்த பொதுவான நோக்கத்துக்கு நடத்துகிற மாநாடு வேறு, அரசியல் வேறுன்னாரு. சொன்னாரா? சரி, வேறுன்னு சொன்ன பிறகு இங்க பிஜேபி, இடதுசாரிகள், அதிமுக, பாமக, ஜாதி கட்சி எங்க சார் வேலை வச்சதுக்கு? திருமாவளவன் பண்ண தப்பு இது. இதை கொஞ்சம் சரிப்படுத்திருக்கலாம். யாரையுமே நேரடியான அழைக்கிறது இல்ல, ஒரு பொது அழைப்பா தான் விடுத்திருக்கோம். அப்படின்னா நீங்க தலைவர்கள்லாம் அப்படி வரமாட்டாங்க. அது வராங்கன்றாங்களே, ஆர்எஸ் பாரதியும் டிகே இளங்கோவனையும் அனுப்புறேன்னு அவங்களாதான் ஒத்துக்கிட்டாங்கன்றாரு. நாங்க போய் கூப்பிடலன்றாரு. நேற்றுக்கு போனதே நாங்க அழைக்க போல, நாங்க வேறு சில காரணங்களை எல்லாம் முன்வைத்து பேச போனோம். திருமாவளவனுடைய வார்த்தை தெளிவா எனக்கு வரணும். ரூமுக்குள்ள போயிட்டாரு, முதலமைச்சரை பாக்குறேன். மீடியாலாம் அனுமதிச்சாங்களா? இல்ல சார். உள்ள என்ன பேசியிருப்பாங்க நமக்கு தெரியாது. ஆமா, திருமாவளவன் கூப்பிடவே இல்லை. ஸ்டாலின் நானாவே 2 பேர் அனுப்புறேன்னு சொல்லியிருப்பார். நீங்க நம்புறீங்களா? யதார்த்தமா நான் பேசுவோம், நம்புறீங்களா? அதை இல்ல, கண்டிப்பா திருமாவளவன் கூப்பிட்டுருப்பார். அண்ணா நான் மாநாடு நடத்துறேன், நீங்க வாங்கன்னு தான் முதல்ல கூப்பிட்டுருப்பார். அது சட்ட சிக்கல் அல்லது ஒரு யதார்த்தத்தை மீறினதா இருக்கும், அது ஒரு நடைமுறைக்கு ஒவ்வாததா இருக்கும். ஒரு முதலமைச்சரே வந்து உட்காந்து ஒரு கோரிக்கை ஏற்பட முடியாது. ஒரு முதலமைச்சரே உட்காந்து அவருக்கே கோரிக்கை வச்சுக்க முடியாது. ஸோ அதை தர்ம சங்கடத்தை அமைச்சர்களும் கூட போறது சரியா இருக்கான்னு அதை புரிஞ்சுக்கிறேன். சரி, நான் வேணா 2 பேர் அனுப்பி வைக்கிறேன்னு அப்படிதான் நடந்திருக்குமே தவிர, திருமாவளவன் அழைக்காமல் முதலமைச்சர், திமுக தலைவர் இந்த 2 பேரை அனுப்பி இருக்க மாட்டார். திமுக அவ்வளவு ஒன்றும் புத்தி கெட்ட கட்சி அல்ல. சரிதானா? இன்னொரு முறை திருமாவளவனை பாக்குறப்போ நீங்க நேரில் கேளுங்க. இல்ல ஆர்எஸ் பாரதி தினசரி அறிவாலயத்தில் உட்காருக்காரு, அப்படியே போய் வண்டியை விடுங்க. ஏன்னா உங்களை கூப்பிட்டு போனீங்களா, கூப்பிடாம போறீங்களா, அலையா விருந்தாளியா அழைத்து போகிறீர்களா கேளுங்க. என்னுடைய பார்வையில் நான் பத்திரிகையாளராக பார்த்திருக்கேன். டிகே இளங்கோவனும் திரு ஆர்எஸ் பாரதி போன்றவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அனைத்து அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வள்ளூர் கோட்டத்தில் நடக்கிற பல போராட்டத்தில் இவங்க உட்கார்ந்துருக்காங்க. தலைவர் அனுமதியோட தான் போவாங்க. அந்த தலைவர் அனுமதிச்சது எதனால்ங்கிறதா என் கேள்வி. தனி அறைக்குள்ள சந்திச்ச போது திருமாவளவன் மிக நிச்சயமா சொல்லியிருப்பார், அழைப்பு விடுத்திருப்பார். திமுகவை மதிக்கிறது. நீங்க மதிக்காம இல்ல, அப்படி ஒண்ணு நீங்களா இஷ்டம்னா அனுப்புங்கண்ணே அப்படின்னு கூட சொல்லியிருக்க மாட்டார். அண்ணா நீங்க அனுப்புங்கன்னு தான் சொல்லியிருப்பார். மற்றவர்கள் அழைக்க முன் வராமல் அதுதான் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டேன். இது அரசியல் பார்வை பார்க்க திருமாவளவனே ஒரு காரணமாயிட்டார். வீரியம் இல்லாத ஒரு மது ஒழிப்பு மாநாடா இருக்குமா? நீங்க அப்படிலாம் கூட வார்த்தைகளை திணிக்க வேண்டாம். இது அர்த்தமுள்ளதா மாறிந்தா சம்பந்தப்பட்ட கட்சிகளை எல்லாம் உட்கார வச்சிருக்கணும்னு அந்த பார்வை பாக்குறேன். இதை திருமாவளவன் அந்த நல்ல வாய்ப்பை தவற விட்டு விட்டார். அவ்வளவுதான். நேற்றைக்கு ஒரு 10 நிமிடம் தமிழ்நாடு முதலமைச்சரும் திரு திருமாவளவன் அவர்களும் ஒன்றாக தனியாக சந்தித்து பேசினதாகவும் சொல்றாங்க. ஒரு 20 நிமிடங்கள் பொதுவாக பேசினதா சொல்றாங்க. எதற்காக இந்த பேச்சுவார்த்தை நேற்றைக்கு நடந்த? தெரியல, என்னைய உள்ள விடல. நம்பர் 1, நீங்களும் உள்ள போனதா எனக்கும் தகவல் இல்லை. 2, 1000 யூகம் பண்ணிக்கலாம். அமெரிக்கால இருந்து போயிட்டு வந்திருக்கிறேன், நல்லபடியா போயிட்டு வந்தீங்களான்னு கேட்டிருக்கலாம். இந்த சர்ச்சைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவும் போயிருக்கலாம். மீடியாக்கள் தான் இதை அதிகப்படுத்தினாங்க. சார் திருமாவளவன் திமுக கொண்டு விட்டு வெளியே வரான்னு வச்சுப்போம் சார், என்ன சார் கெட்டு போச்சு? அப்படியே அரசியல் பிரளயம் வந்துருமா, ஆட்சி கவுந்துருமா? என்னத்துக்கு இவ்வளவு ஹைப்பு? நான் மீடியாக்களை பார்த்து தான் கேட்கிறேன். என்னத்துக்கு இவ்வளவு ஹைப்பு? வந்தா வந்துட்டு போறாரு, வந்த பிறகு பேசுவோம், விவாதிப்போம். அது என்ன சேருவாரு, எங்க சேர்ந்தா என்ன ஆகும் பேசுறதுக்கு என்ன 1.5 வருஷம் இருக்கு. சரி, புத்தியுள்ள எந்த தலைவனும் இப்ப அரசியல் கூட்டணி விட்டு வெளியே வர மாட்டாங்க. புத்தியுள்ள எந்த தலைவனும் நான் இப்படிதான் கூட்டணி அமைக்க போறேன்னு இப்ப வெளியே சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் கொஞ்சமாவது அரசியல் அறிவு உள்ளவங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. 1000 விமர்சனங்கள் இருந்தா கூட, சின்ன கட்சியில் ஆரம்பிச்சு பெரிய ஆட்சியில் இருக்கிற கட்சி வரைக்கும் நான் சொல்றேன், குறைஞ்சபட்ச அரசியல் தெளிவுள்ள தலைவர்கள் தான் களமாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சாதாரண பாலபாடம் தெரியாதவங்க அவங்க இல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஏர்லியர் நம்ம பேசுறது இதெல்லாம் அப்படி அவசியமே இல்லை. திருமாவளவன் வெளியில வந்து எங்க போவார்? போய் என்ன அதிமுக போய் என்ன பண்ணுவாரு? இங்க 1.5 வருஷம் அரசியல் எப்படி பண்ணுவாரு? எப்படி கட்சியை நடத்துவார்? 1.5 வருஷத்துல போக வேண்டிய அவசியம் என்ன? பட் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார் தாராளமா. நான் தான் சொல்ல வந்தேன், திருமாவளவனுக்கு மட்டுமல்ல, நான் இப்போ திரும்பி நல்லா தெளிவா சொல்றேன். இடதுசாரிகளுக்கு, திருமாவளவனுக்கு, காங்கிரஸ் கட்சியினருக்கு திமுக ஆட்சி மீது அதிருப்தி இருக்கு. ஒவ்வொரு முறையும் அவங்க சந்திக்கிற போது அவங்க நேர்லையும் சொல்றாங்க. சில வார்த்தைகளை இடதுசாரிகள் அப்பப்ப வெளிப்படையாகவும் சொல்றாங்க. அதிகாரிகளை குறை சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிதானா? அரசினுடைய கொள்கை முடிவு விமர்சிச்சு சொல்லியிருக்கிறாங்க. மதுபான அனுமதி கல்யாண மண்டபங்கள்ல ஒரு 11,000 ரூபாய் கட்டினாக்க நைட்டெல்லாம் குடிச்சுக்கலாம்னு சொன்னதெல்லாம் இடதுசாரிகள் கடுமையாக எதிர்த்தாங்க. எல்லா கட்சியினரும் எதிர்த்தாங்க. கூட்டணி கட்சியெல்லாம் பார்க்கல, அவங்க தோழமையோட இருக்கிறமே யாருமே நினைக்கல. சரி, இதெல்லாம் தாண்டி சுயலாபம் கலந்த சொந்த கோரிக்கைகள் அந்த கட்சிக்குன்னு இருக்கும்ல, அதுவும் இன்னைக்கு நமக்கு நிறைவேற்றி தரப்படலைங்கிற கோபம்
ஒரு அதிருப்தி இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாருக்குமே இருக்கு. வேல்முருகன் வரைக்கும் நான் சொல்றேன். நான் விசிகாவில் இருக்கிற அந்த டீகோடே நிறைய விஷயங்களை டீகோட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் சார். அதாவது ஆட்சியில் அதிகாரம் அதே போல பங்கு வேண்டும் அப்படின்னு கேட்கறதெல்லாம் ட்விட்டர் பதிவா போட்டு நீக்கப்படுறதும் போடுறதும் திருமாவளவன் பண்ண அடுத்த தப்பு அது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதுவும் அவர் தொடக்க நாள் முதலா சொல்லிட்டு இருக்கிறார். இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த ஆரம்பிச்சதே அந்த கோஷத்துல இருந்துதான். அவனுக்கு ஒரு ஆசையை தோன்றதில்லை. நீயும் அதுக்கு தகுதியானவன்னு அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்ததில்ல. டாக்டர் கிருஷ்ணசாமி திருமாவளவனுக்கு பெரிய பங்கு இருக்கு அந்த சமூகத்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினதில்ல. புது கோஷமெல்லாம் இல்லை. எங்க தப்பு பண்ணிட்டான்னு சொன்னா அந்த சொன்ன நேரம் தப்பு. அதை கட் பண்ணி ஃபேஸ்புக்கில் போட்டது, சோஷியல் மீடியாவில். அப்போ உங்கள் நோக்கம்னா இதை நீங்கள் தீவிரப்படுத்தி உடனே கூப்பிட்டு கொடுத்துருவாங்களா? நீங்கள் சொல்கிற 2 கோரிக்கையவே ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தான் கோபதாபங்கள் இருக்குன்னு நான் மறைமுகமாக சொல்கிறேன். என்னங்கிற வரைக்கும் எனக்கும் தெரியும். சரி, வேண்டாம், அது நல்லதில்லை. தோழமை கட்சிக்குன்னு சில உரிமை கலந்த கோரிக்கைகள் இருக்கும். செஞ்சு தர வேண்டிய கட்டாயம் திமுக இருந்து அவங்க பாராமுகமாக இருக்காங்கிற கோபம் இன்னைக்கு திருமாவளவனுக்கும் இருக்கு, காங்கிரஸுக்கும் இருக்கு, இடதுசாரிகளுக்கு. அதிலும் வரல. சரி, சரிதானா? ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு இது பேசுகிற நேரமா? கூப்பிட்டு கொடுத்துருவாங்களா? 26 அப்ப பேசிட்டு போலாம்ல. இப்ப அந்த மது ஒழிப்பு அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து அவரே கொஞ்சம் டைல்யூட் பண்ணிட்டாரோன்ற விமர்சனத்துக்கு ஆளாயிட்டார். பிரச்சனையில இருந்து அரசியல் ஆயிட்டாருன்னு நான் சொல்லல. அவரே ஒரு காரணமாயிட்டார் விமர்சனம் வர்றதுக்கு. இப்ப அதை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். அதை பேசட்டும், தாராளம் பேசலாம். திருமாவளவனுக்கு அந்த உரிமை இருக்கு, யாருமே மறுக்கல. ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெறதுக்கு தகுதியான சமூகம் தான், தகுதியான நபர் தான். நீங்க இதை பேசிட்டு இருக்கும், இதை பேசினா எங்க டைவர்ட் பண்ணிட்டாலா? அது ஒன்று திமுக அல்லது ஒரு சிலர் எங்களை திட்டமிட்டு அதை திசை திருப்பாங்க. யாரு அவல் கொடுத்தது? வெறுவாய்க்கு மெல்றதுக்கு அவல் இருந்தா கொடுத்தது யாரு? திருமாவளவன் தான் கொடுத்தார். சரி, அவர் தவிர்த்திருக்கணும்னு சொல்றேன். இல்ல சார், இந்த நேரத்துல ஏன் அந்த பதிவு போடணும்? அதுதான் இந்த கடந்த ஒரு வாரத்துல திருமாவளவனுடைய பல நடவடிக்கைகள் தடுமாற்றமா தான் இருந்துச்சு. ஆனாலும் அவர் தெளிவற்ற தடுமாற்றமா திமுக மேல ஒரு அதிருப்தியை தெரிவிக்கணும்ன்றத வெளிப்படையா அங்க மாநாடு நடத்துறதே திமுக நெருக்கடி தானே சார்? நீங்க மற்றதெல்லாம் போய் அப்படியே போய் சுத்தி வளைச்சு பேசுறீங்க. இந்த மாநாட்டை நடத்துறதே திமுக ரசிக்குமா? அதுவே மறைமுகமா ஒரு நெருக்கடி தானே. ஓகே, அது காரணம் முழுக்க முழுக்க தன் கோரிக்கைகளை நிறைவேற்றலைனா அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். தன் கோபத்தை காட்டுறதுக்கு இந்த மாநாட்டையும் ஒரு காரணமா பயன்படுத்திக்காரு. இந்த மாநாடு நடத்துறதே திமுக ஒரு பாடம் போட்டதாங்கிறதுல நான் நம்பல. சரி, ஏன்னா திருமாவளவனுடைய அரசியல் கவனிச்சுட்டு வந்தவங்களுக்கு அந்த கோரிக்கை அவர் எவ்வளவு உறுதியா இருக்காருன்னு புரியும். அதுக்காக விமர்சிக்கிறவங்க என்ன வைக்கிறாங்கன்றத நான் பதிவு சொல்றேன். நீங்க அதை மறுத்து என்ன கருத்து அதை சொல்லுங்க சார். நான் சரண்டர் ஆயிட்டாரு என்ன மறுபடியும் சுத்தி அதே இடத்துக்கு வந்து நின்று என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்படி பார்க்கல. மீடியாக்கெல்லாம் அதை ஹைப்பை கிளப்பினாங்க. அவர் இல்லைன்னு பொசுக்கு ஆயிட்டாங்க. அது உடையும் சில பேர் எதிர்பார்த்தாங்க. நான் கேட்கிறேன், உடஞ்சிட்டு போகுது சார். என்ன சார் கெட்டு போச்சு? தமிழ்நாடு அப்படியே பிரளயம் வெடிச்சிருமா என்ன சார்? சரி, திருமாவளவன் திமுக கொண்டு விட்டு வெளியில வந்தா தமிழ்நாடு என்ன ஆகும்? ஒன்றும் கிடையாது. அரசியல் கணக்குகள் உட்காந்து நீங்க நான் இந்த டிவில எல்லாம் உட்காந்து 1 மணி நேரம் டிபேட் நடக்கும், ஒரு 10 பேட்டியை பேசுவோம். வேற என்ன சார் நடக்கும் மக்களுக்கு? அதனால என்ன சார்? எப்போ ஒரு பரபரப்பு, ஒரு முக்கியத்துவம், அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னது நடக்குமா அப்படிலாம் எப்போ வாதிப்போம்? தேர்தல் நெருங்குற போது திருமாவளவனுடைய முடிவு மிக முக்கியமான முடிவா இருக்கும். அரசியல் மிக முக்கியமான அரசியல் நிகழ்வா அப்பதான் இருக்கும். 2026 ஜனவரி. இப்ப என்னத்துக்கு மாங்குன்னு உட்காந்து பேசுறீங்க சொல்லுங்க? எனக்கு என்ன நடந்து போச்சு? இப்ப வெளியிலேயே வந்தாலும் என்ன சார் நடக்கும்? ஒரு மாற்றமும் நடக்காது. ரைட் சார். ஆனா தொடங்கிட்டாங்க. அந்த விவாதத்தை நாம விவாதிக்க வேண்டும் சார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு 2026 அது ஒரு பெரிய கோஷமா இருக்குமா? அப்படி நான் ஒத்துக்கிட்டு ஆட்சியில பங்கு கொடுங்க, அதிகாரத்துல பங்கு கொடுங்க ஒத்துக்கிட்டா நான் கூட்டணிக்கு வர்றேன். அப்படி இல்லைன்னா நான் வரலன்னு திருமாவளவன் அப்பையும் உறுதியா சொன்னாருன்னா திமுக கிட்ட, அவர் தன் கோரிக்கையில உறுதியா இருக்கா நம்ம நம்பலாம், வாழ்த்து சொல்லலாம். இல்ல அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாங்க அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு அவர் கூட்டணிக்கு போயிட்டாருன்னா இந்த சரண்டங்கிற வார்த்தையை அப்பதான் பயன்படுத்தும். இப்ப பயன்படுத்தல எனக்கு உடன்பாடு இல்லை. தமிழ்நாட்டு அரசியல் அப்படி ஒரு நிலையெல்லாம் போகுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? அதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு 2006 வந்துச்சு. பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அதை முதல்ல கெடுத்தவர். அற்புதமான வாய்ப்பு அவருக்கு வந்துச்சு. திமுகவுக்கு மெஜாரிட்டி இல்லை. முதல் ஆளா போய் அவர் ஒரு நாகரிக அரசியல் பண்றதா நினைச்சு நிபந்தனையற்ற ஆதரவு போய் கவர்னர்கிட்ட போய் லெட்டர் கொடுத்தாரு. திமுக அரசை நிபந்தனையின்றி ஆதரிக்கிறோம் கொடுத்தாரு. அவர் ஜி.கே. மணிக்கு சபாநாயகர் பதவி கேட்டார். கலைஞர் கொடுக்கல. துணை சபாநாயகர் தரேன்னு சொன்னார். அது வேண்டான்ட்டாரு. ஜி.கே. மணியுடைய கேலிபருக்கு எனக்கு துணை சபாநாயகர் கம்மியா, பிளஸ் பாட்டாளி மக்கள் கட்சி அடையாளப்படுத்துற பதவி துணை சபாநாயகர்லாம் வேணான்ட்டு ஜென்டிலா அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு வித கோபம் அது கோபத்தையே பாசிட்டிவா செய்யறதா நினைச்சு போய் கவர்னர்கிட்ட போய் நிபந்தனையற்ற ஆதரவுன்னு போய் லெட்டர் கொடுத்தாரு. காங்கிரஸ்க்கு வேற வழி இல்லாம போச்சு. சரி, காங்கிரஸும் அந்த அரசை ஆட்சியில் பங்கு பெறாமல் ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. கூட்டணி ஆல்ரெடி ப்ரீபோல் அலையன்ஸ் அது. அதுக்கப்புறம் ஒன்று நடந்ததுன்னா நீங்க ஏதாவது கோரிக்கைகளை வச்சுட்டு சேர்க்கலாம் வைக்கலாம். தேர்தலுக்கு முன்னாடி நடந்த கூட்டணி வேற வழி இல்லை, அவங்கள ஆச்சு. அந்த அற்புதமான வாய்ப்பை அன்னைக்கு தவற விட்டதுன்னா
இன்னைக்கு இன்னமும் நடக்குமா நடக்காதான்னு விவாதங்கள். அன்னைக்கு அவர் தொடக்கி வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்க கூட்டணி ஆட்சியை, ஒரு தடவையும் முக்கியமான கட்சிகள் ஒப்பந்தம் போடுற போதே அரசியல் எங்களுக்கு பங்கு, எத்தனை மந்திரிகள் அப்புறம் பார்த்து ஒரு மந்திரினாலும் எங்களுக்கு கொடுன்னு ஒப்பந்தம் போடுற போதே அந்த முடிவுக்கு வந்திருப்பாங்க. அந்த வாய்ப்பை அன்னைக்கு தவற விட்டதுக்கு முதல் புள்ளி வச்சவர் டாக்டர் ராமதாஸ். சரி, இல்ல அதிருப்தியின் வெளிப்பாடு ஒரு கட்டத்துக்கு மேல பிஜேபியே பெரும்பான்மை இருந்து அங்க கொடுக்குறாங்க, ஆனா இங்க கொடுக்கறது இல்ல அப்படின்ற வார்த்தையெல்லாம் பதிவு பண்றாங்க. அரசியல் வேற சார், அந்த அரசியல் வேற, இந்த அரசியல் வேற. அவ்வளவு சுலபத்துல கொடுக்குறோம். நீங்க அந்த அளவுக்கு கட்சியை வளர்த்துக்கிட்டு வாங்க, அந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்துங்க, நீங்க கணிசமா ஜெயிங்க, அல்லது மக்கள் இந்த ஆட்சியை பிரதான கட்சிக்கு ஒரு 100 இடங்களுக்கு கீழே கொடுக்குற சூழல் ஏற்படணும். இவங்க போய் ஏற்பட தோழமையில் இருந்துகிட்டு சீட்டை குறைக்கிற வேலையை பண்ண மாட்டாங்க. அந்த இயற்கையா அமைஞ்ச அந்த சூழலை பயன்படுத்திக்கிறது கடந்துட்டாங்க. இனிமேல் எப்போ நடக்குமோ தெரியாது, காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். நம்ம உட்காந்து ரூம்ல போடுற கணக்கு கிடையாது அது. பிரதான கட்சிக்கு பிலோ 100 கிடைச்சா வேற வழியே இல்லை. அப்ப ஆதரவு கொடுக்குற 2-3 கட்சிகள் நிபந்தனை போட்டாங்கன்னா கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கு கோரிக்கையெல்லாம் இல்லை, டிஃபால்ட்டா நடந்துதான் ஆகும். சோ அந்த நம்பர்ஸ் கேம்ல தான் இது ஒண்ணு வர்றதுக்கும் சாத்தியம்ன்றீங்க. கேம்னு கூட சொல்ல வேண்டாம், அந்த நம்பர் எண்ணிக்கை தான் தீர்மானிக்கும். ஓகே, கூட்டணி அரசு அவசியமா, கூட்டணி அரசு ஏற்படுமா போன்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் மக்கள் கொடுக்குற எண்ணிக்கை தான். இல்ல அக்செப்டட், இதை நாங்க செய்யறோம் அப்படின்னு பெரிய கட்சிகள், நாட்டை ஆண்ட கட்சிகள் அப்படி ஒரு முடிவு எடுக்காது அந்த தமிழ்நாட்டில். தேர்தலுக்கு முன்னாடி அப்படி கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அந்த மனநிலைக்கு இன்னும் திமுக வரல, அதிமுக வரல. ஒரு நெருக்கடியும் நிர்பந்தமும் ஏற்பட்டால் அவர்களுக்கே வேற வழி இல்லாமல் போகும் தான் என் கருத்து. நிறைய விஷயங்கள், பெரிய விளக்கங்கள், ஒரு தெளிவான விளக்கங்கள் இருந்தது. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி எஸ்பிஎல் சார். நன்றி.